உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையான் விடயத்திலே இப்போது திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அதுவும் பிள்ளையான் சிறையில் இருந்த காலப்பகுதியிலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெறுவதற்கு முன்னர் அந்த குண்டு தாக்குதலோடு தொடர்புடைய பல மிக முக்கியமானவர்கள், சஹ்ரானுடைய தம்பி சைனி மௌலவி உட்பட மில்கான் என்று எல்லோருமே பிள்ளையானை சந்தித்து உரையாடி சென்றார்கள் என்ற அடிப்படையிலே பிள்ளையான் சிறையில் இருந்த போது பிள்ளையானோடு கூடவே சிறை வைக்கப்பட்டிருக்கிற நபர் இப்போது வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றார். இந்த விடயம் பெரும் அதிர்வலைகளை இப்போது ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் வெளிநாட்டிலே இருக்கின்ற அசாத் மௌலானாவை இலங்கைக்குள்ளே கொண்டு வந்து விசாரித்து இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்கல் தொடர்பான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளல் அல்லது அவருடைய கருத்துக்களை மையமாக கொண்டு விசாரணைகளை நடத்துதல் என்ற வேலை திட்டத்தை இப்போது இந்த அரசாங்கம் தீவிரமாக முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி திடீரென ரணில் விக்ரமசிங்கனுடைய வீட்டிற்குள்ளே நுழைந்த சிஐடியினர் ரணிலினுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் வாக்குமூலங்களை பெற்று சென்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகளில் ஒருக்குமே வணக்கம். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இந்த விடயம்தான் இப்போது மீண்டும் தீவிர பேசுபொருளாக இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய காணொலியிலே கூட ஒன்றை குறிப்பிட்டிருந்தேன். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக இந்த சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கின்ற திலீப பீரிஸ் குறிப்பிட்ட விடயத்தை நான் சுட்டிக்காட்டியிருந்தேன். அவர் சொல்லியிருந்தார், மிக விரைவிலே அதுவும் இந்த அடுத்த வருடத்தினுடைய நினைவேந்தலுக்கு முன்னர் இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய மிக முக்கியமான குற்றவாளிகள்லாம் முன்னிலைப்படுத்தப்பட்டு எல்லோருக்கும் தண்டனை வழங்கப்படும் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அவர் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக வெறுமனே சஹ்ரான் குழு தான் செயற்பட்டது என்று சொல்ல முடியாது. அதன் பின்புலத்திலே ஒரு மிக பெரும் கை இருந்தது, ஒரு குழு இருந்தது என்பதை இந்த திலீப பீரிஸ் அவர்களை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அத்தோடு அவர் இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார். ஒரு கிரிந்தலை இராணுவ முகாமைச் சேர்ந்த புலனாய்வு அதிகாரிகள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம் சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள். இதுதான் மிக முக்கியமான விடயம். சுரேஷ் சாலேவிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே கிரிந்தலை முகாமைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ புலனாய்வாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற தகவல் வெளியாகிய போதுதான் இன்றைய தினம் இன்னும் ஒரு செய்தி பார்க்க கிடைத்திருந்தது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக பிள்ளையான் சிறையில் இருந்த போது 2015 தொடக்கம் 2021 வரையிலே பிள்ளையான் சிறையில் இருந்த போது அவரோடு கூடவே இருந்த ஒரு நபர் இப்போது வாக்குமூலங்களை வழங்கியிருக்கின்றாராம். உண்மைகளை எல்லாம் சொல்லிவிட்டாராம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே. இந்த உண்மைகளை எல்லாம் அறிக்கையாக திரட்டிய குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு நீதிமன்றத்திற்கு இந்த விடயங்களை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயம்தான் மிக பெரும் ஆச்சரியங்களையும் அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. குறிப்பாக பிள்ளையான் தொடர்பாக. பிள்ளையான் 2015 முதல் 2021 வரையிலே ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய படுகொலை தொடர்பாக சிறையிலே வைக்கப்பட்டிருந்தார். இந்த காலப்பகுதியிலே தான் அந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இடம்பெற்றிருந்தது. அப்போது பிள்ளையான் சிறையில் இருக்கின்ற போதாம் ரொஹான் குணரத்ன என்று சொல்லப்படுகின்ற ஒரு சிங்கள பேராசிரியர் ஒருவர் இந்த பிள்ளையானை 2-3 தடவைகள் சென்று சந்தித்திருக்கின்றாராம். அப்படி சந்திக்கின்ற போது 2 பெண்களை அழைத்து சென்றிருக்கின்றாராம். பிள்ளையானை சந்திப்பதற்கு 2 பெண்களை அழைத்து சென்றிருக்கின்றாராம். அதிலே ஒரு பெண் பிற்பட்ட காலப்பகுதிகளிலே இராணுவத்திலே மேஜர் தரநிலைக்கு திடீரென உயர்த்தப்பட்டார் என்ற செய்தி வெளியாகி இருக்கின்றது. 2 பெண்களை பிள்ளையானை சந்திக்க கொண்டு சென்றிருக்கின்றார் அந்த ரொஹான் குணரத்ன என்று சொல்லப்படுகின்ற அந்த பேராசிரியர். அத்தோடு மீண்டும் ஒரு முறை வருகின்ற போது இந்த சஹ்ரான், அதாவது குண்டு தாக்குதலை மேற்கொண்ட தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த சஹ்ரானினுடைய தம்பி சைனி மௌலவி என்று சொல்லப்படுகிற சஹ்ரானுடைய தம்பி மற்றும் மில்கான் என்று சொல்லப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்திய மிக முக்கியமான சூத்திரதாரிகளை பிள்ளையானை சந்திப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றார்களாம். அவர்கள் சிறைக்குள்ளே வந்து பிள்ளையானை சந்தித்து சென்றிருக்கின்றார்கள். அப்படி சந்திக்கின்ற போதாம் பிள்ளையான் அவர்களுக்கு இடையிலே கலந்துரையாடல் இடம்பெற்றுக் கொண்டிருக்குமாம். தாங்கள், அதாவது உண்மையை சொன்ன அந்த கைதி சொல்லி இருக்கின்றார், தாங்கள் அந்த இடம் நோக்கி நகர்ந்து போகின்ற போது உடனடியாக கதையை மாற்றி விடுவார்களாம், வேறு கதையை பேச ஆரம்பித்து விடுவார்களாம். கதையை மாற்றுகின்ற செயற்பாடுகளை செய்து வந்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக இப்போது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஆதாரம் என்று சொல்லலாம். காரணம், பிள்ளையான் சிறையில் இருக்கின்ற போது பிள்ளையான் சிறையில் இருந்து கொண்டு எப்படி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்த முடியும், எப்படி திட்டமிட முடியும் என்பதுதான் ராஜபக்சக்கள் தரப்பினருடையதும் உதய கம்மன் விளவினுடையதும் கேள்வி. ஆனால் இப்போது சிறையிலிருந்து ஒரு நபர் வாக்குமூலம் வழங்கி இருக்கின்றார் என்றால் இது பெரும் அதிர்வலைகளை இப்போது ஏற்படுத்த ஆரம்பித்திருக்கிறது என்பது மிக முக்கியமான விடயம். பிள்ளையான் தரப்பு இன்னும் ஒரு புறம் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து சாக போகின்றோம் என்று மட்டக்களப்பிலே உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருந்தார்கள் பிள்ளையானை விடுதலை செய்யும்படி. பிள்ளையான் இப்போது சிறைக்குள்ளே தானும் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து அது கைகூடாமல் மருத்துவமனைக்கு சென்று மீண்டும் சிறைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சூடு பிடித்து இன்னும் ஒரு கோணம் நோக்கி நகர்கின்ற போதுதான் இந்த விடயங்களும் வெளிவந்திருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அத்தோடு
அத்தோடு உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக குறிப்பாக சேனல் 4 தொலைக்காட்சியிலே அசாத் மௌலானா சில வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார். அசாத் மௌலானா வழங்கிய வாக்குமூலங்களும் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதன் பின்புலமும் நேரடியாகவே அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலங்கள் அடிப்படையில் தான் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டார் என்றே சொல்லலாம். பிள்ளையான் தொடர்பாக விசாரணை இடம்பெறுவதற்கு காரணமும் அதுதான். அசாத் மௌலானா சொன்ன வாக்குமூலமும் பிள்ளையானோடு சிறையிலே இருந்தவர் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் சொன்ன அந்த வாக்குமூலம் அல்லது அந்த நபர் சொன்ன அந்த விடயங்கள் சார்ந்தும் இரண்டுமே ஒத்துப்போகின்றது என்பது மிக முக்கியமான விடயம். அசாத் மௌலானா சொல்லி இந்த விடயமும் பிள்ளையான் சிறையில் இருக்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலை நடத்தியவர்கள் பிள்ளையானை சந்தித்து உரையாடினார்கள், பிள்ளையானோடு தொடர்பிலே இருந்தார்கள், பல இராணுவ அதிகாரிகள் பிள்ளையானோடு புலனாய்வு அதிகாரிகள் பிள்ளையானோடு தொடர்பிலே இருந்தார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் இப்போது பார்த்தால் இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு விட்டார். இந்த கிரிந்தலை இராணுவ முகாமில் இந்த முன்னாள் புலனாய்வு இராணுவ பிரிவைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டு விட்டார்கள். அத்தோடு பேராசிரியர் ரொஹான் குணரட்ன சொல்லப்படுகின்ற நபர் தொடர்பாக இப்போது விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் 2 பெண்கள் தொடர்பாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. இந்த தேசிய தௌஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த சஹ்ரானுடைய தம்பியான சைனி மௌலவி மற்றும் மில்கான் ஆகியோர் தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. எனவே இப்போது இந்த விடயத்தை அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் நகர்த்துவதற்கு அரசாங்கம் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக செய்திகள் பார்க்க கிடைத்திருந்தது. பல ஊடகங்கள் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. இதில் மிக முக்கியமான விடயம், அசாத் மௌலானா இப்போது இலங்கைக்குள்ளே இல்லை, அவர் வெளிநாட்டில் இருக்கின்றார், சுவிஸிலே இருக்கின்றார். அதே போன்று பல்வேறு நாடுகள், பிரித்தானியாவில் இருக்கின்றார் என்ற தகவல் இருக்கின்றது, பிரான்சிலே இருக்கின்றார் என்ற ஒரு தகவல் இருக்கின்றது. ஆனால் பிரான்சிலே இருக்கின்றார் என்ற அடிப்படையில் தான் இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அவரை குறிப்பாக பிரான்சிலே இருக்கின்ற இலங்கை தூதரகத்திலே வைத்து ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக அவரிடம் விசாரணை அல்லது வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கு அரசாங்கம் அல்லது குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு முயற்சித்து வருகின்றதாம். குறிப்பாக அவரை இலங்கைக்குள்ளே கொண்டு வர அவர் விரும்பாவிட்டால், இலங்கைக்குள்ளே வர அவர் விரும்ப மாட்டார், அவருடைய பாதுகாப்பு கருதி அவரை அந்த நாடு அடைக்கலம் கொடுத்திருக்கிற நாடும் அனுமதிக்குமா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அப்படி இருக்கின்ற போது அவருடைய பாதுகாப்பு கருதி அவரை பிரான்சிலிருந்து இலங்கை தூதரகத்திற்கு கொண்டு வந்து அங்கே ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக அவரை மெய்நிகரூடாக இந்த வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கு இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு இப்போது தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றதாம். காரணம், இந்த விசாரணைகள் இப்போது அசாத் மௌலானாவினுடைய வாக்குமூலங்கள் அடிப்படையிலே நகரப்போகின்றது. காரணம், அவர் சொன்ன வாக்குமூலங்கள் அடிப்படையிலே தான் இந்த சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டார். பிள்ளையானோடு தொடர்பில் இருந்த பலர் இப்போது கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். இதன் பின்புலத்திலே இருக்கின்ற அந்த பெரும் குழு யார் என்பதுதான் ஒரு பெருங்கேள்வி. காரணம், திலீபா பீரிஸ் சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், மிக மிக முக்கியமான பதவி நிலை, அதுவும் இப்போது இருக்கின்ற மிக முக்கியமானவர்கள் சிறைக்கு செல்ல காரணமாக இருந்தவர் திலீபா பீரிஸ். அதிலும் ரணில் விக்ரமசிங்கே, ஜான்சன் பெர்னாண்டோ உட்பட பலர் சிறை செல்ல காரணமாக இருந்தவர் இந்த திலீபா பீரிஸ். சுரேஷ் சாலையெல்லாம் சிறை செல்ல காரணமாக இருந்தவர் திலீபா பீரிஸ். எனவே அந்த திலீபா பீரிஸ் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார், வெறுமனே சஹ்ரான் குழுவால் மாத்திரம் இந்த குண்டு தாக்குதலை நடத்தி இருக்க முடியாது, இதன் பின்புலத்திலே ஒரு குழு இருக்கின்றது என்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். இதே கருத்தை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலவும் சொல்லியிருக்கின்றார். மிக பெரும் கை இருக்கின்றது பின்னால், வெறுமனே சஹ்ரானாலோ அல்லது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பயங்கரவாதிகளாலோ இலங்கைக்குள்ளே இவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்க முடியாது. இதன் பின்புலத்திலே இருந்து ஒரு பெரும் குழு இயக்கி வந்திருக்கின்றது புலப்படுகின்றது. மிக விரைவிலே எல்லோரும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுவார்கள் என்பதையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் அடுத்த நினைவேந்தல், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய 8வது ஆண்டு நினைவேந்தலுக்குள்ளே அத்தனை உண்மைகளும் வெளிக்கொண்டு வரப்பட்டு தண்டனையும் வழங்கப்படும் என்பதுதான் இப்போதைய அரசாங்கத்தினுடைய தீவிர நடவடிக்கைகளாகவும் இருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கே தொடர்பாகவும் ஒரு விடயம் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு சென்றிருந்தாராம். அவர் சிங்கப்பூருக்கு மருத்துவ சிகிச்சைக்கு சென்றிருப்பதனுடைய காரணம், அவருடைய மார்பிலே அடைப்பு இருக்கின்றது, அப்படி இப்படியெல்லாம் தகவல் வந்தது. அது உண்மையோ பொய்யோ தெரியவில்லை. அவர் சென்று மருத்துவ சிகிச்சைகளை முடித்து வந்திருக்கின்றார். ஆனால் அவரை பார்த்தால் மருத்துவ சிகிச்சைக்கு சென்று வந்தவர் மாதிரி தெரியவில்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே ரணில் விக்ரமசிங்கே இந்த இங்கிலாந்திற்கான பயணம், அதுவும் தன்னுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கனுடைய இங்கிலாந்திற்கான பயணம் தொடர்பாக சர்ச்சை நிலை வருகின்றது. கைது செய்யப்பட்டிருந்தார், சிறை வைக்கப்பட்டிருந்தார். எனவே இப்போதும் அது தொடர்பான விசாரணைகள் தீவிர நிலையில் இருக்கின்ற போது, வழக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது தொடர்ச்சியாக. அப்படி இருக்கின்ற போதுதான் இன்றைய தினம் காலை அளவில் ரணில் விக்ரமசிங்கனுடைய வீட்டிற்குள்ளே சிஐடி நுழைந்திருக்கின்றார்கள். சிஐடி அதிகாரிகள், குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் சென்று ரணில் விக்ரமசிங்கனுடைய மனைவி மைத்ரி விக்ரமசிங்கவிடம் கடும் விசாரணைகளை நடத்தி இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. அதனுடைய காணொலிகளும் வெளிவந்திருக்கின்றது. பல வாக்குமூலங்களை பெற்றிருக்கின்றாராம். இந்த பட்டமளிப்பு தொடர்பாகவும் ரணிலினுடைய வருகை தொடர்பாகவும் பல வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் இந்த வஜிர
வஜிர அபேவர்த்தன என்று சொல்லப்படுகின்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தவிசாளராக இருக்கின்ற வஜிர அபேவர்த்தன ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இனிமேலும் ரணில் விக்ரமசிங்கவை நீங்கள் விசாரணை கண்டு கூப்பிட முடியாது, இனிமேலும் ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ய முடியாது. அப்படி செய்தால் ரணில் விக்ரமசிங்க செத்து விடுவாராம். காரணம் மருத்துவர்கள் சொல்லியிருக்கின்றார்களாம், இந்த ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்ததை போன்று, அவரை அச்சுறுத்துவதை போன்று, இந்த கைது செய்து சிறை வைத்ததை போன்று இன்னும் ஒரு முறை நடந்துவிடக்கூடாது, விசாரணைக்கு கூட அழைக்கக்கூடாது, அப்படி அழைத்தால் அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கின்றது என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார்களாம். இதனால் இனி ரணிலை நீங்கள் கைது செய்யவோ விசாரிக்கவோ முடியாது என்ற அடிப்படையில் வஜிர அபேவர்த்தன சொல்லியிருக்கின்றார். எப்படி ஒரு சாட்டு கிடைத்திருக்கின்ற இவர்களுக்கு இனி விசாரணைக்கு சென்றாலும் அவருடைய உயிருக்கு ஆபத்து என்று அவர்கள் இந்த மனித உரிமைகள் ஆணைக்குழுவை நாடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. காரணம், ரணிலை விசாரித்து சிறையடைக்க கூடாது என்பதற்காக போட்ட திட்டமோ தெரியவில்லை இந்த விடயம். இப்போது ரணிலினுடைய மனைவியிடம் வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டு அந்த விடயமும் அந்த விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.